ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேக்கரி ஸ்டைலில் ஸ்வீட் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு மைதா ஒரு கப் அளவில் எடுத்துருக்கேங்க. நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமாவும் சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்திங்கன்னா அப்படியே பேக்கரி ஸ்டைலில் வரும். சுகர் அதுக்கு அரை கப்பாக, நம்ம எடுத்த கப்பில் அரை கப் சுகர், ஒரு 3 ஏலக்காய் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். இது சுகர் சேர்க்கறனால பேக்கரி ஸ்டைல் வரும். நல்ல பழுத்து வாழைப்பழம் 2 எடுத்துருக்கேங்க. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு, இந்த நம்ம போண்டாலாம் போடுவோம்ல அந்த பதத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே பிஞ்ச் அளவுக்கு நான் சோடா, சமையல் சோடா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு லைட்டாக சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்க்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் வரும், அதுக்காக தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் வச்சுருக்கேன். பாருங்கள், மாவு இந்த மாதிரி இந்த கேக் பேட்டர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆயில் சூடானதும் இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக போட்டு, நம்ம போண்டா போடுற மாதிரி தாங்க, அந்த மாதிரி போட்டுக்கிட்டால் போதும். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கணும். ஆனில் வச்சிடாதீங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் வேகிறதுக்கு. இல்லைன்னா மேலே எல்லாம் கருகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டிங்கன்னா திருப்பி விட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வேகவும் தேவையில்லை. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வரணுதும் நம்ம எடுத்துடலாங்க. இது இப்போ பார்க்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஆடினதுமே கொஞ்சம் லைட்டாக அந்த இதுக்கு ஒரு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்திங்கன்னா ஸ்வீட் போண்டா ரெடிங்க. பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க.